ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இங்கே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா இவங்க கொரியருமே உங்களுக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. ஊரில் இருந்தாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க. டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. அதில் ஒரு சில கொஷின்ஸ்லாம் இன்றைக்கி வீடியோவில் பார்த்துடலாம். நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஐவிஎஃப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஷினும் நம்ம வீடியோவாக மேக் பண்ணலாம். இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஐவிஎஃப் பாசிட்டிவ்லாம் வந்ததுக்கப்புறம் நாசியா ஃபீலிங் அண்ட் வாமிட்டிங் அதிகமாக இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த நாசியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா வாமிட்டிங் வர மாதிரி இருக்கும், ஆனால் வராது. அந்த கொமட்டல்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். வாமிட்டிங் ஒரு சில பேருக்கு சாப்பிடவே முடியல, ரொம்ப வாமிட்டிங்காக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அதுக்கு இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். மார்னிங் எழுந்ததும் ப்ரஷ் பண்ணிவிட்டு பிஸ்கெட் 2 பிஸ்கெட் அப்படியே சாப்பிடுங்க. இது நீங்கள் சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு அந்த கொமட்டல் அப்புறம் வாமிட்டிங் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டயபெட்டிஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பிஸ்கெட்டை தாராளமாக மார்னிங் டைமில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் மார்னிங் எழுந்ததும் ஸ்மெல் பண்ணிட்டு வாங்க. அந்த நாசியா ஃபீலிங் அந்த கொமட்டல் கண்ட்ரோல் ஆகும். வாமிட்டிங்கும் இருக்கிறவங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு அப்போவும் வாமிட்டிங் வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும். ஸோ டாக்டர் உங்களுக்கு வாமிட்டிங் டேப்லெட் கொடுப்பாங்க. நீங்கள் அதை எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். நிறைய பேருக்கு கொமட்டல் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க இந்த பிஸ்கெட் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த லெமனை ஸ்மெல் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த கொமட்டல் கண்ட்ரோல் ஆகும். நெக்ஸ்ட்டு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சியில் டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா பேபிக்கு அஃபெக்ட் ஆகுமா, என்ன மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ டயபெட்டிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே உங்களுக்கு இருக்கா, அந்த டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லை ப்ரெக்னென்சி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ், அதாவது ப்ரெக்னென்சியில் வந்திருக்கக்கூடிய ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸா அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ப்ரெக்னென்சி ஆனதுக்கப்புறமா தான் இந்த டயபெட்டிஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுட்லேயே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு சுகர் இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே எப்படி இருந்தாலும் உங்கள் டாக்டரை பார்த்து உங்களோட சுகரை கண்ட்ரோல் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் அதே டயட்டை டெலிவரி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். டயபெட்டிஸ் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. மைதா ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, நீங்கள் எல்லா ஸ்நாக்ஸுமே நீங்கள் கட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் எந்த ஸ்நாக்ஸுமே நீங்கள் எடுக்க முடியாது. அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. டாக்டர் பார்த்தீங்கன்னா சம்டைம் ஃபிசிஷியனை ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ டயபெட்டிஸ்க்குன்னு பார்க்கக்கூடிய ஃபிசிஷியன் ரெஃபர் பண்ணுவாங்க. டயட் சில பேருக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவங்க என்ன மாதிரி ஃபுட் எடுக்க சொல்கிறாங்களோ அதை எடுத்துக்கோங்க. மார்னிங் நீங்கள் பால் குடிச்சிக்கலாம். மார்னிங் வார்மாக வாட்டர் குடிச்சிட்டு பால் குடிச்சிக்கலாம் 1 டம்ளர். அதில் சர்க்கரையோ இல்லை ஹனியோ இல்லை ஜாகரியோ எதுவுமே போடக்கூடாது. அப்புறம் உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிஞ்ச அளவுக்கு 9:30க்குள்ளே 9 o'clockக்குள்ளே எடுத்துக்க பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டேப்லெட்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் 9 o'clockக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு மில்லட்ஸில் செய்யக்கூடிய தோசை, இட்லி அந்த மாதிரி எடுக்கலாம். இல்லைனா ஓட்ஸ் கஞ்சி, ஓட்ஸ் உப்புமா மாதிரி பண்ணி எடுத்துக்கிறது, இந்த மாதிரி மார்னிங் ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க. கூடவே வேக வச்ச முட்டை, குக்கும்பர் ஒரு 2-3 ஸ்லைஸ் வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த டயபெட்டிஸ் டயட் இல்லை தைராய்டுக்கு டயட்டு இல்லை பிசிஓடிக்கு டயட், பிசிஓஎஸ்க்கு உங்களுக்கு இந்த மாதிரி எதுக்கான டயட், ஐவிஎஃப் டயட்டாக இருக்கட்டும், வெயிட் லாஸ்க்கு டயட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் டிஎம் பண்ணுங்கள். ஜஸ்ட் 99 rupeesக்கு நம்ம டயட்டும் கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 11 o'clock அந்த டைமில் நீங்கள் ஸ்நாக்ஸ் எதுனா எடுத்துக்கலாம். ஸ்நாக்ஸில் ஃப்ரூட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் கொய்யா பழம் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவும் ஒரு நாளைக்கு 1 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் உங்கள் டாக்டர் உங்களுக்கு சொல்லுவாங்க.
நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பழம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இல்லை 5 மந்த் வரைக்கும் நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து எடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் நட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பாலில் வந்து நட்ஸ் பவுடர் வந்து கலந்து அதை எடுத்துக்கோங்க. பாலில் நட்ஸ் பவுடர்னால் நீங்கள் வந்து பாதாமும் வால்நட்டும் வந்து கொஞ்சமாக வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1 வீக்குக்கு தேவையானதை பவுடர் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வெதுப்பான பாலில் வந்து கலந்து அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் லன்ச் முடிஞ்ச அளவுக்கு 2 o'clock எடுத்துக்கோங்க. லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ரைஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு சப்பாத்தி, அது கூட கண்டிப்பாக வந்து கீரை, காய்கறிகள், முட்டை, குக்கும்பர் இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் வந்து மெயின் மீலாக இருக்கக்கூடிய அந்த ரெட் ரைஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து சப்பாத்தி எடுக்கிறீங்கன்னா சப்பாத்தியாக இருக்கட்டும், களியாக இருக்கட்டும், அதனோட போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. மற்றபடி காய்கறிகள்லாம் அதிகமாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து சுண்டல் வேக வச்சது சாப்பிட்லாம். இல்லை பால் குடிக்கிறீங்கன்னா பால் குடிக்கலாம். சூப் எடுத்துக்கிறீங்கன்னா சூப் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நைட்டு டின்னருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மைல்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வந்து கஞ்சி மாதிரி எடுத்துக்கலாம். இதில் ஓட்ஸ் கஞ்சி எடுத்துக்கிறீங்கன்னா ஓட்ஸ் கஞ்சி நிறைய காய்கறிகளோடு வச்சு முட்டைலாம் வச்சு நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குதோ மில்லட் தோசை, இட்லி அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். இல்லை ராகி தோசை, இட்லி இந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் வந்து பால் குடிக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து குடிக்கலாம். உங்களுக்கு ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து பசிக்கும் மார்னிங் எழுந்துக்கிறதுக்குள்ளே. அதுக்காக வந்து ஒரு 10 o'clock பால் குடிச்சிட்டு படுத்து தூங்கிடுங்க. உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டேப்லெட் உங்களுக்கு டாக்டர் கொடுத்தாலும் நீங்கள் வந்து அதை கரெக்டாக எடுத்துக்கணும். இன்சுலின் கொடுத்தாலும் அதை கரெக்ட் டைமுக்கு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வாக்கிங் பண்ண சொல்லி உங்கள் டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்லோ வாக்கிங் தான் பண்ணணும். அதையும் வந்து பார்த்துக்கோங்க. எவ்வளோ நேரம் பண்ணலாம் அப்படின்றதையும் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஐவிஎஃப் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஃபுட்டு வந்து ஒரு இம்பார்ட்டனா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அது இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் ஐவிஎஃப் போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ப்ராப்பர் ஹெல்த்தி டயட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக் பிக்கப் பண்ணாலும் சரி, அப்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த எக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து ஒரு ஹெல்த்தியான டயட்டை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதே சிஸ்டர் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹெல்த்தியான டயட் ஃபாலோ பண்ணோன்னா அதில் நாங்கள் என்ன மாதிரி நியூட்ரிஷன்ஸ் வந்து எடுத்துக்கணும், என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன், ஜிங்க்கு, விட்டமின் இ, முட்டை, பன்னீர், ஃப்ரூட்ஸு, நட்ஸு, அதுக்கப்புறம் கீரைகள், காய்கறிகள் இதெல்லாமே எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஐவிஎஃப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் டயட் சார்ட்டும் கேட்டுட்ருக்கீங்க. டயட் சார்ட் நம்ம இன்ஸ்டாகிராமில் தான் கொடுத்துட்ருக்கோம். அதுவும் ஜஸ்ட் 99 rupees கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க இன்ஸ்டாகிராமில் DM பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.